வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜெய் விட்டலா, ஹரி விட்டலா. இன்றைக்கு நம்ம விட்டல பாண்டுரங்கனுடைய 46வது பாகமும் ஏக்நாத் மகாராஜாவினுடைய 11வது பாகம் பார்க்க போகிறோம். இதுதான் கடைசி பாகங்கள். விட்டல பாண்டுரங்கனுக்கும் இதுதான் கடைசி, ஏக்நாத் மகாராஜாவுடைய கடைசி பாகமும் இதுதான். அடுத்து கொஞ்ச நாள் விட்டுட்டு மறுபடியும் வருவோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் நம்ம இந்த குட்டி கிருஷ்ணனோடையே இருந்துட்டோம். அடுத்தது நம்ம வேறு யாரையாவது பார்த்துட்டு மறுபடியும் வருவோம். கிருஷ்ணன் நம்மளை விடமாட்டான். அதனால கண்டிப்பாக திரும்பி வந்து சமர்த்த ராமதாசனுடையதும் துக்காராம் இவ 2 பேரை பற்றியும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதையும் தெரிந்து கொள்வோம். இப்போ நம்ம எங்கே விட்டோம்? பூரன் போலி வேணும்னு அந்த பையன் கேட்குறான் சாப்பாடுறாமன். ஏக்கினாதர் வீட்டில் தினம் கொடுக்குறா அப்படின்னு சொன்னோன்னா அவன் அம்மா அப்பாவும் கொண்டு வந்து விட்டுட்டு போய்ட்றா. அவளுக்கு ஒரே சந்தோஷம். இங்கே விட்டுட்டு போனதில் இவளும் அதை கொண்டு கூட்டுன்றா பாவம். தினம் மதியானம் கிரிஜாபாய் பூரன் போலி பண்ணி அந்த பையனுக்கு கொடுப்பான். நல்லா சாப்பாடுறாமன் சாப்பிடுவான். திரும்பி எங்கே வந்து உட்காந்துப்பான்னாக்கா இவர் ஒரு தூணில் உட்காந்து புராண கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். சில என்ன பக்தி பாடல்களில் பாடி பஜனை பண்ணிட்டு இருப்பார். அவன் வந்து எதிர வந்து உட்காந்துட்டு இருப்பான். எதையாவது கற்றுண்டானா அதனால் அவனுடைய வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆச்சான்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் மண்டையில் எதுவுமே ஏறலை. அவனுக்கு ஏறினதெல்லாம் சாப்பாடு ஒன்று தான். அப்புறம் உட்காரத்துக்கு ஒரு தூண். இப்படியே வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் போயின்ட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று அவருடைய வாழ்க்கையிலே வருஷம் நடக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஃபால்குண மாதம்ன்றது நம்மளுடைய பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷமினா தேய்பிரையிலே 6வது நாள் சஷ்டி அன்னைக்கு 4 முக்கியமான விஷயங்கள் ஒரே நாளில் நடக்கும். என்ன அப்படின்னு கேட்டால், அவருடைய குரு ஜனார்தன சுவாமி பிறந்த தினம் ஒன்று, இன்னொன்று அவர் முக்தி அடைந்த தினம், அப்புறம் அவருடைய குரு ஜனார்தன சுவாமிக்கு தத்தாத்திரேயர் காட்சி கொடுத்த தினம். அந்த குருவினுடைய கருணையினால, யாரு ஜனார்தன சுவாமியினுடைய கருணையினால ஏக்கநாதருக்கும் தத்தாத்திரேயர் காட்சி கொடுத்தது. இப்படி வெவ்வேறு தினங்கள் வெவ்வேறு வருடங்கள்ல நடந்திருக்கலாம். ஆனா ஒரே திதியில இந்த 4 நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. இதை அவர் வந்து குரு ஸ்மரண ஆராதனைன்னு வருஷம் கொண்டாடுவார். இப்ப அந்த நாள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. நன்றாக கொண்டாட வேண்டும். அப்படி இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு நாள் ஒன்று தோணித்து. ஆனால் அப்போ அவர் வந்து ராமாயணம் எழுதிட்டு இருக்காரு. யுத்தகாண்டத்தில் 44வது பாகம் எழுதிட்டு இருக்காரு, சர்க்கம். ஆனால் திடீர்னு அவனுக்கு தோணிடுறது, நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சு, திருப்தியாக வாழ்ந்துட்டோம், என்ன செய்யணும்னு நினைச்சு வந்தோமோ எல்லாத்தையும் குருவினுடைய கருணையால் செஞ்சுட்டோம், இனி நம்ம குருவின் இடத்துல போக வேண்டியது தான். உடனே சாதாரணமாக இந்த பெரியவர்கள்லாம் தங்களுடைய சிஷ்யர்கள்ட்ட சொல்லி கிளம்புற அன்னி வரைக்கும் நிறைய சொல்லி கொடுப்பாங்க, கடகடான்னு. அந்த மாதிரி பலருடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்து இவாளில் வந்து ரொம்ப துக்கம் வந்துடுறது அவளுக்கு. எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே. அதனால அவள் சொல்கிறா, இல்லை நீங்கள் இன்னும் இந்த ராமாயணத்தை முடியல, அதனால அதை முடிச்சுட்டு போகலாம், இப்போ என்ன அவசரங்கிறா. இல்லை முடித்தாலும் முடிக்கலன்னா நான் கிளம்பணும்னு உறுதிப்பட்டுட்டேன், அதனால நான் கிளம்ப போகிறேன் அப்படின்ன உடனே அந்த கிருஷ்ணதாஸ் முட்கலுக்கு நீங்கள் வந்து ஆயுசு ஜாஸ்தியாக்கி அவருடைய ராமாயணத்தை முடிக்க நீங்கள் விட்டீங்க தானே, இப்போ ஏன் உங்களால் முடியாது அப்படின்னு கேட்டால், பெரியவர்கள் எப்போவுமே தங்களுக்காக வேண்டிக் கொள்ளவே மாட்டார்கள். தன்னுடைய பக்தர்களுக்கோ மற்றவர்களுக்காகவோ தான் அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள். அதனால இவர் சொல்றாரு, அதெல்லாம் இல்லை நான் கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால என்ன, இந்த கௌபா எழுதுவான்றான். கௌபான்னா யாரு? சாப்பாடுறாம. எல்லாருக்கும் அந்த துக்கத்திலையும் எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வந்துடுறது. அது எப்படிடா கௌபா, அவனை பற்றி நமக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு நினைச்சா இவர் கௌபாவை கூப்பிடுறாரு. கௌபா, உனக்கு நான் மந்திர உபதேசம் பண்ண போறேன், கேட்டுன்ட்டு அப்படின்னு அவன் சொல்றான். வாழ்க்கையில ஒரே ஒரு மந்திரத்தை தானே சொல்லணும்னு கேட்குறான். ஆமாம், ஒரே ஒரு மந்திரத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். என்ன மந்திரம்? ஏக்நாத்ன்ற மந்திரத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால எனக்கு மந்திரோபதேசம் வேண்டாங்கிறான். அப்படியானா பார்த்துக்கோங்க, கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கரிபாடுங்கிறது இதுதான் கவிதான். ஏன்னா அவன் வெறும் அந்த கம்பத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கான்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா. அவன் ஒரு சோம்பேறி, அவன் ஒரு முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் குருவினுடைய எதிரே உட்காந்து அவருடைய அந்த பார்வை தீட்சை, அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் நிறைய இடத்துல. பார்வை தீட்சை பட்டாலே போதும், அந்த தீட்சையிலேயே அவர்கள் அப்படிதான் ஆயிடுவார்கள்ங்கிறதுக்கு இந்த சாப்பாடு ராமனும் ஒரு உதாரணமாகவே போய்விட்டான். அதுக்கு பிறகு அவன் அதை எழுதினான். இவருடைய பாடல்களுக்கும் அவனுடைய எழுத்துக்கும் பெரியவர்கள் கற்றறிந்தவர்கள் எந்த வித்தியாசமும் இல்லை என்று கூறுகிறார்கள். என்றால் குருவின் பெருமையை தான் நம்ம ஜாஸ்தி சொல்லணுமே தவிர, அன்னிலேருந்து அந்த கௌபாய் இப்போ கௌபாயும் ஆயிட்டான். கௌபாய் அப்படின்னாக்கா கவிஞர், சிறந்த ஒரு கவிஞராக அவர் மாறிவிட்டார். தன்னை நாடி வந்தவனுக்கும் அவர் ஒரு நன்மையை தான் செய்தார்.
சரி, இப்போ சஷ்டி வந்துடுத்து, அன்னைக்கு கிளம்பணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ எல்லாரும் சேர்ந்து கிளம்புறா கோதாவரி நதிக்கு. கோதாவரி நதியில் போயிட்டு எத்தனை எல்லாம் பேர் கூட போகிறா. அவரை பிடிச்சவா, அவரை பிடிக்காதவா, அவரை வெறுத்தவா, அவர்கிட்ட கற்றுக்கொண்டவர்கள், அவரை படித்தவர்கள், இப்படி பலரும் வேடிக்கை பார்க்குறவா. எல்லாரும் சேர்ந்து கோதாவரி நதிக்கு போயிட்டு நதியில் முங்கிட்டு அத்தனை பேரும் ஏக்நாத்தோடு சேர்த்து அவர் போகும்போதே நிறைய அபங்கங்கள்லாம் பாடிண்டு, தன்னுடைய குருவினுடைய பெருமையெல்லாம் பாடிண்டு, விட்டலனுடைய பெருமையெல்லாம் பாடிண்டு அப்படி போறார். அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு நமக்கே தெரியும். எப்பேற்பட்டவர் விட்டலன் 12 வருஷம் அவர் வீட்டில் கான்ஹாவா இருந்திருக்கான். ஆனால் சிலர் சொல்றா துவாரகாதீஸ்வர் தான் அதுன்னு சொல்லிட்டு. எப்படியோ அப்படி ஒரு 12 வருஷம். அப்புறம் தத்தாத்திரேயர் 12 வருஷமா அவருடைய வீட்டு வாயில காவலாளியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அவருடைய பஜனைக்கு தாளம் போடுறவனா 12 வருஷம் இருந்திருக்காரு. 36 வருஷம் அவருடைய அந்த பாடல்களையும் அபங்களையும் கேட்கறதுக்காக அந்த கடவுளே அந்த இடத்த விட்டு போகாத ஒரு மனிதர் அவர். அப்பேற்பட்ட ஆத்மா அவர். ஏன்னா தான் சொன்னபடி அவர் வாழ்ந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால மற்றவர்களும் அவர்களை மதித்து அவர் சொன்னதை எல்லாம் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவர் மனம் பக்குவமாக இருந்தது. அதனால்தான் அவர் சாந்த ஏக்நாத், சாந்த பிரம்மம் அவர். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? எல்லாரும் போயாச்சு, உள்ள முங்கியாச்சு, அத்தனை பேரும் எழுந்துட்டா வெளியில. அவர் மட்டும் எழுந்துக்கல. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவர் அங்க அப்படியே அந்த ஆற்றுக்குள்ள அப்படியே ஒரு தியானத்தோடையே அப்படியே இருக்கார் அவர். அதனால சரி, முக்தி அடைஞ்சிட்டாரு அவர். அப்படியே மெதுவாக மேலே தூக்கின்னு வந்தாச்சு. ஹரி தான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாச்சு. இன்னைக்கும் அவருடைய அந்த சமாதி மந்திர் அப்படிங்கிறது அந்த கோதாவரி நதிக்கரையில் பைத்தனில் இருக்கு. அந்த கோவிலில் விழாக்கள் நடக்கிறது. வருஷத்துக்கு கண்டிப்பாக அந்த ஊரில் அந்த சஷ்டி விழாவானது நடக்கும். இங்கேயும் அங்கேயும்னு. இன்னொன்று எங்கே நடக்கும், இன்னும் முக்கியமாக நடக்கிற இடம் எதுன்னு சொல்லி கேட்டாக்கா இவருடைய வீடு. அந்த வீடையும் அவர்கள் ஒரு கோவிலாகவே மாற்றிவிட்டார்கள். அந்த வீட்டில் என்ன ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னா, இந்த 3 நாள் இந்த விழா வருஷத்துக்கு நடக்கிறது. என்ன? சஷ்டி விழா. இதுக்கு என்னென்ன பேரு அப்படின்னா, ஏக்நாத் சஷ்டி விழா அல்லது நாத்து சஷ்டி விழா, இல்லைனாக்கா பஞ்சஸ்ரேணி பர்வா. ஏன்னா 5 நிகழ்ச்சி எடுத்து இவருடைய முக்தியும் சேர்த்து 5 நடக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கிருஷ்ணன் 2 பக்கமும் 2 தோல்ல தண்ணி வச்சுட்டு காவடி எடுத்துட்டு வருவான். கோதாவரி நதிக்கரையிலேருந்து அவருடைய வீட்டுக்கு கொண்டு போய் அங்க சம்பு அந்த காலத்திலேயே கட்டி வச்சிருக்கா பார்த்துக்கோங்க. சம்பு மாதிரி இருக்கு. ராஞ்சன்னு பேரு மகாராஷ்டிரால, மராட்டியில. அந்த ராஞ்சன்ல கொண்டு 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 கிருஷ்ணன் தினம் தண்ணி கொட்டிட்டு இருப்பான். அதனால எல்லாருக்கும் இப்ப அந்த ராஞ்சன் விழா தான் ரொம்ப வசதி. சஷ்டி, சப்தமி, அஷ்டமின்னு 3 நாள் நடக்கும் இந்த விழா. மகாராஷ்டிரால எங்கெங்க இருக்கிறவாளும் தூரத்துலேருந்து நடந்தே வருவா. வர்க்காரி யாத்ரா மாதிரி வந்துட்டு அந்த அங்கங்க டென்ட்டில் உட்காருவா. மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் இது நல்ல சுமூகமாகவும் நல்ல பண்போடும் நடக்கணும்னு எல்லா முயற்சியும் செஞ்சு உதவி செய்வார்கள், ஏற்பாடுகள் செய்து வைப்பார்கள். இவங்க எல்லாரும் வருவாங்க. இந்த ராஞ்சன் விழாவுக்கு தான் கூட்டமான கூட்டம் கொண்டு போகும். 14வது தலைமுறை ஏக்நாதனுடைய குடும்பம் அங்க இருக்கு. அவர்கள் முதல்ல அந்த ராஞ்சனுக்கு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் எடுத்துன்னு வந்து தண்ணி கொட்ட ஆரம்பிப்பாங்க. அதுல அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு என்ன பிலீஃப்னா, நம்பிக்கைனா, கண்ணனே அங்க கலந்துக்கிறதுக்கு வருவாருன்னு. ராஞ்சன் விழாவுக்கு வராத மனுஷா கிடையாது. கூட்டமான கூட்டம் அன்னைக்கு இருக்கும். கண்ணனே வரான். யார் அந்த ராஞ்சனை கடைசியா எவ்வளவு கொட்டினாலும் ரம்பாத்தி யாராவது ஒருத்தர் கொட்டும் போது ரம்போம். அதுதான் கண்ணன் அப்படின்றது அவளுடைய நம்பிக்கை. அப்புறம் அந்த தலைமுறையா இப்ப இருக்கிற சந்ததியினர் அவர்களுக்கு பரிசு கொடுப்பார்கள், மரியாதை செய்வார்கள். ஒரு சில பேர் என்ன நம்புறான்னா, யாரு கொட்டி அது ரொம்பதோ அவ அந்த வருஷம் என்ன வேண்டியிருந்தாலும் நடக்கும் அப்படின்னு அது ஒரு நம்பிக்கை. இப்படியாக 2 நம்பிக்கையோட இருக்குனாலும் அன்னைக்கு அந்த ராஞ்சனுக்கு தண்ணி கொட்டுறதுக்கு ஒரு கூட்டமானது அப்படி ரொம்ப வழியும் இன்றைக்கும் அந்த நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த விழா 450 வருஷமா நடக்கிறதுனா யோசனை பண்ணி பாருங்க. எத்தனையோ மகான்கள் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணாலும் அடுத்த தலைமுறை அதை பாராட்டாமல் விட்டு போனதெல்லாம் தெரியும். எவ்வளோ பிரம்மாண்டமான கோவில்கள் எல்லாம், ஏன் ஞானதேவனுடைய முக்தியான இடமே எப்படி போச்சுன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு அந்த பெரியவர்கள் ஆரம்பித்து வைத்தது வர்க்காரி யாத்திராவாகவும் நடக்கிறது. இந்த ஊர்லேருந்து கிளம்பி போறா எல்லாரும் வர்க்காரி யாத்திரைக்கு, ஆஷாட ஏகாதேசிக்கு. எப்படி போறா? ஏக்நாதனுடைய பாதுகையை வச்சு அவருடைய பால்கி அப்படின்னு சொல்ற அந்த எடுத்துட்டு போறா. என்ன
அங்கே நடந்து 20 நாள் நடக்கிற இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு நடந்து போய் பைட்டன்லேருந்து ஆரம்பித்து அவள் பண்டர்பூர் போகணும். அது ஒரு விழா அப்படி நடக்கிறது. வருஷத்துக்கு 2 வாட்டி 15 நாள் 20 நாள் தங்களுடைய வேலையை விட்டுட்டு லீவ் அதுக்காகவே சேர்த்து வச்சு நான் அவர்களெல்லாம் கிளம்பி போகிறாங்கன்னா அந்த பக்தியானது எப்பேற்பட்ட பக்தியாக இருக்கணும். வருடந்தோறும் நடக்கிறதுனா அது எப்பேற்பட்ட பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. எப்படி அந்த மக்கள் இந்த மாதிரியாக இருக்கிறார்கள், எப்படி இந்த மாதிரி அவர்கள் இன்றைக்கும் இதை நடத்துகிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் போகிறது, நம்ம ஊரில் கூட கூட்டம் போகிறது, எங்கே சபரிமலைக்கு போகிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லாம் நம்ம பார்க்காமலாம் இல்லை. ஆனால் இதெல்லாம் தலைமுறைக்கு தலைமுறை கற்றுக் கொடுத்து லட்சோபலட்சம் மக்கள் இன்றைக்கும் அங்கே போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா தெய்வத்தை பார்ப்பதற்கு நம்ம போகிறோம் சபரிமலைக்கு, அந்த ஐயப்பன் நம்மளை ஆகர்ஷணம் பண்ணி இழுக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அந்த பெரியவர்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விழாவானது இன்றைக்கும் அவ்வளவு கூட்டத்தோடு 15 நாள் வருஷத்துக்கு 2 வாட்டி நடக்கிறதுனா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு படுறது. அந்த பெற்றவர்களுக்கு தான் நான் உண்மையிலேயே வணக்கம் செலுத்தணும். ஏன்னா நான் இப்போதான் சொன்னேன் இல்லையா, நம்ம கோவிலுக்கு போகிறத விட்டாச்சு, தினம் காலையில் குளிச்சுட்டு பூஜை ரூமில் போய் 2 ஸ்லோகம் சொல்லி விட்டாச்சுன்னு பல குடும்பங்கள் விட்டு போகிறத நாங்கள் கண்ணால் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். இது ஆரம்பித்ததுக்கு காரணம்னு இன்னைக்கு சொல்கிறதுக்கு ஒன்று என்னன்னா, இளந்தலைமுறைக்கு என்னைக்காவது ஒரு நாள் தேடும்போது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், வேறு எதுக்கும் கிடையாது. ஆனால் ஏதோ அந்த பெருமாள் நம்மளை சொல்ல வைக்கிறாரு, நம்மளை கேட்க வைக்கிறாரு. நம்மளாம் உண்மையிலேயே பாக்கியவான்கள் தான் இதெல்லாம் கேட்கறதுக்கு. இன்னும் அடுத்த 2 பாக்கி இருக்குது. சமர்த்த ராமதாசரையும் சொல்லணும், துக்காராமையும் சொல்லணும். அதை தவிர இன்னும் எத்தனை பேர் இருக்காளோ அவளை பற்றியெல்லாம் நம்ம சொல்லணும். இன்னொன்று, இதெல்லாம் கதை கிடையாது, அத்தனைக்கும் அபங்கங்கள் சாட்சியாக இருக்குது. அதனால் இமேஜினரி ஸ்டோரிஸ் அப்படின்னு தயவுசெய்து இதை நினைக்கவே கூடாது. இந்த நடந்த விஷயங்களெல்லாம் அபங்கங்களாக இருந்து அந்த அபங்கங்கள் பாடி அந்த காலத்தில் காதால் பாடுறது தானே, காதால் பாடி இத்தனை தலைமுறையும் நம்பிக்கையோடு அதை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பெரிய சமர்ப்பணம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கவே வேண்டியது தான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது, இந்த பைட்டனில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு நம்மளால் என்னைக்காவது போக முடியும்னாக்கா மனதில் போட்டுண்டானா நடக்கும். அந்த மாதிரி போட்டு பார்ப்போம். அது வரைக்கும் அடுத்த வாரம் வேறொன்றை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.